இங்க இதயான்ற ஒரு பையன் அவன் லவ் பண்ற பொண்ணு பர்த்டே பார்ட்டிக்கு போய் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு பிளான் பண்றான். இதயாவும் அங்க போக அங்க போய் பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. நம்மள மட்டும் தான் ஸ்பெஷலா கூப்பிட்டாங்கன்னு அவன் நினைச்சுக்கிறான். ஆனா அங்க நிறைய பேரை கூப்பிட்டுருக்கா. அந்த பொண்ணு பர்த்டேல கேக் வெட்ட வந்தா. இவன் அவளுக்கு லவ் சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த பொண்ணு ட்வின்ஸ் போல. ரெண்டு பேர் ஒரே மாதிரி வராங்க. இதை பார்த்து அவனுக்கா ஐயோ இந்த ரெண்டு பேத்துல நம்ம எந்த பொண்ணை லவ் பண்ணான்னு அவன் யோசிக்கிறான். அதை பார்த்து சரியான ஷாக் ஆகி சரி ஆக்சுவலா இவன் ரெண்டு பேத்தையும் லவ் பண்ணிருக்கான். டென்னிஸ் விளையாட போகும்போது அந்த பிள்ளைய போய் பார்த்திருக்கான். டியூஷனுக்கு போகும்போது இந்த பிள்ளைய பார்த்திருக்கான். ரெண்டு பேரையும் லவ் பண்ணிருக்கான். இப்போ அதனால இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. டியூஷன் வந்த பொண்ணுக்கே நீ ப்ரப்போஸ் பண்ணிடுறா மச்சான் அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல. அப்புறம் தான் தெரியுது டியூஷனுக்கே இந்த ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆள் மாறாட்டம் பண்ணி வந்திருக்காங்கன்னு. இதுல நான் எந்த பொண்ணை எப்படின்னு கண்டுபிடிச்சு லவ் பண்றதுன்னு மனசு உடைஞ்சு போய் இவன் வெறுத்து போய் வீட்டுக்கு போயிடுறான். அவளை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அந்த சம்பவத்துல இருந்து மூவ் ஆன் ஆகிடுறான். அப்புறம் ஸ்கூல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஏதோ ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்ல ஹீரோக்கு கண்ணில் அடிபட்டுற இவன் ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அங்க போய் கண்ணை திறந்து பார்த்தா அங்க உள்ள டாக்டர் மேல காதல்ல விழுந்துடுறான். அடா பாவி டேய் அவளையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுதா, உங்களுக்கு கண்ணு வலி இருந்தா மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு கிளம்ப இவனும் சரின்னு கிளம்பிடுறான். அடுத்த நாள் இவனுக்கு கண்ணும் சரியாயிருச்சு. ஆனா என்ன சொல்லி அந்த டாக்டர் பொண்ணை போய் பார்க்கலான்ட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்க அப்போ ஒரு அம்மாவை பிரசவ வலின்னு தூக்கிட்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இவன் அவங்கள தூக்கிட்டு உள்ள போக அப்படியே அந்த பொண்ணையும் பார்த்துட்டு வந்துடுறான். இதயாவோட பழைய ஃப்ரெண்டும் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அவனை பார்த்தோன்னே அவனை கூப்பிட்டு பேச சரி இவனை வச்சு அந்த டாக்டர் பொண்ணையும் கரெக்ட் பண்ணிடுவோன்னு ஒரு பிளான போடுறான். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது இதயாவோட ஃப்ரெண்டு டாக்டர் ஒருத்தர் இருக்கான்ல அவனுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி நாங்க டிராபிக் போலீஸ் மாட்டிட்டு இருக்கோம்னு அந்த பொண்ணுங்க சொல்ல ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க இதயா உடனே வேகமா போய் போலீஸ்ட்ட பேசி அந்த டாக்டர் பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறான். இந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணல. அந்த டாக்டர் பொண்ணு கூட இருந்த பொண்ணு சரக்கு அடிச்சிருச்சு போல. அதனால போலீஸ்ட்ட மாட்டி இருந்திருக்காங்க. இவன் அந்த டாக்டர் பொண்ணை வீட்டுக்கு கூட்டி வந்து ரெண்டு பேரும் கடலை போட்டுட்டு இருக்காங்க. நான் சூப்பரா டீ போடுவேன் உனக்கு வேணுமா, சரி போட்டு கொண்டு வர அந்த பொண்ணு கேட்க இவன் போய் ஏதோ பண்ணி டீ போட்டு கொண்டு வரான். இந்த பொண்ணு அதை குடிச்சிட்டு அப்படி என்ன இந்த டீல ஸ்பெஷலா போட்டீங்கன்னு கேட்க ஹீரோ கதையா சொல்லுவான் பாருங்க. அப்படி டீ தூளை போட்டு அதுல துளசி எல்லாம் போட்டு அப்புறம் என்னோட அன்பை கொட்டி நான் உனக்கு டீ போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல இவ்வளவு போட்டியே சக்கரை போட்டியாடான்னு அந்த பொண்ணு கேட்கும். உடனே இவன் அதை குடிச்சு பார்த்துட்டு அடச்ச மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்துட்டமேன்ற மாதிரி பாக்குறான். அப்புறம் என்ன இந்த பொண்ணை இப்போ ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணுகிட்டயாவது காதல சொன்னானா இல்லையான்னு அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.